நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. விஜய் எங்கே போனார், மிக் ஜாம் புயல் அடித்த போது இவ்வளோ பேர் அவஸ்தைப்படும் போது எங்கே போனார் உங்கள் தளபதி விஜய் எங்கே போனாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு பதிலாக இப்போ அவர் செய்திருக்காரு. நிறைய பேருக்கு 10,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்து, அதாவது லேட்டாக செய்தாலும் லேட்டஸ்ட்டாக செய்யணுன்ற மாதிரியான இந்த புஷி ஆனந்த் கொஞ்சம் கோவலாம் படுறாங்க நடுவில். அந்த ஒரு பொம்பளை ஒரு வயசான ஒரு அம்மா அவங்கள விரட்டி அடிக்கிறார் அவர். இல்லைப்பா கூலாவுங்க அப்படின்ட்டு விஜய் அங்கே கொஞ்சம் நாடகமாகலாம் நடிக்கிறார். அவர் நாடகம்னு சொல்ல முடியாது, எல்லாமே நாடகம் தாங்க, உலகமே நாடகம் தான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல விஷயங்கள் தான் இவர் செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அவர் எடுத்திருக்காரு. அதை நம்ம எப்போவுமே பாராட்டணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்கிறாரு அவர். விஜய் மக்கள் இயக்கம். ஒரு ஆள் நல்லது செய்யும்போது அது குறை சொல்லிட்டு போகிறது அப்படின்றது அசிங்கம். அது மனுஷனுக்கு அழகு கிடையாது. அதுதான் நிறைய பேர் இந்த ஊரில் நம்ம ஊரில் செய்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது நான் தயவு செய்து கொஞ்சமாவது ஒரு மெச்சூர்டாக கொஞ்சம் இதுவாக நல்ல விஷயமா பாசிட்டிவாக யோசிங்கப்பா. ஒரு ஆள் ஒரு நல்லது செய்கிறாருன்னா அவர் கெட்டது நினச்சி செய்கிறாரோ நல்லது நினச்சி செய்கிறாரோ அதை விட்டுருங்க. நீங்கள் அதை பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா அவர் அரசியலுக்காக பண்ணுறாரு, அவர் அரசியலில் குதிக்க போகிறாரு, இனி 100 கோடியாக சம்பாதிக்க போகிறாரு, அதுக்காக தான் இப்போ பணம் கொடுக்குறாரு அப்படிலாம் பேசினு இருக்காதிங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு உதாரணம் ஒரு விஜயகாந்த் சாருடைய இறுதி சடங்கில் பங்கெடுக்கிறதுக்காக போனார். அங்கே அவர் மேலே செருப்பு வீசியிருக்காங்க. யாரோ ஒரு புறம்போக்கு பையன். அவனை என்ன சொல்கிறது, அவர் என்னென்ன ஆயிட்டு போட்டு அவர் அவர் வந்தார்ல, ஒரு ஆள் வரும்போது வரவே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா மேலே செருப்பு அடிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் பண்ணி அசிங்கமான வேலைகள்லாம் செய்துன்னு இருக்கக்கூடாது. வந்தாரே வாழ வைப்பாருன்றது தான் நம்மளுடைய பண்பாடு.